நாடாளுமன்ற மக்களவையில் நடந்த காரசாரமான நிகழ்வுகளை பார்த்தோம். இந்த சூழலில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் குறித்த பிரத்யேக நேர்காணல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனை தொடரலாம். புதிதாக அமல்படுத்தப்பட்டுள்ள புதிய சட்டங்கள் முன்னேற்றங்கள் இருக்கின்றன, அவற்றை வரவேற்கிறோம் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. ஆனா சில விமர்சனங்களையும் எதிர்ப்பையும் பதிவு செய்திருக்கிறீர்கள். எப்படி புரிந்து கொள்வது? சில முன்னேற்றங்கள், பல தவறான பிரிவுகள், சில பல ரெண்டையும் வேறுபட்டு பார்க்கணும். இப்போ இந்தியன் பீனல் கோட் எடுத்துங்க, இந்திய குற்றவியல் சட்டம் 90லேருந்து 95% அந்த சட்டத்திலேருந்து புதிய சட்டத்தில் பூத்தியிருக்காங்க. அடுத்தது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதில் 95% அதே பிரிவுகள் தான். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 99% அதே பிரிவுகள் தான். ஆனால் 3 சட்டங்கள்லையும் எல்லா பிரிவுகளையும் எண்ணை மாற்றி இருக்கிறாங்க, நம்பரை மாற்றி இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய குழப்பத்தை தானே ஏற்படுத்தும். அந்த மாதிரி எல்லா பிரிவுகளுடைய எண்ணையும் மாற்றியிருக்காங்க. எதற்காக மாற்றினாங்க? அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. என்ன நோக்கத்தில் மாற்றினாங்க? பதில் கிடையாது. என்ன பயன் இந்த எண்ணை மாற்றுவதால, நம்பரை மாற்றுவதால என்ன பயன்? பதில் கிடையாது. ஆக சில முன்னேற்றங்கள் இருக்கு, அதை திருத்தமாக கொண்டாந்திருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இந்த முயற்சி என்பது மிக தவறான முயற்சி, வீணான முயற்சி, வீணாக குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். ஆனால் பல தவறான பிரிவுகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன.